ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் vlog, அதுவும் அவுட்டிங் vlog ஆகும். இன்னைக்கு வந்து சங்ககிரி முருகன் கோயில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பிருக்கோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோயிலுக்கு வந்துட்டு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு ரமாக்கா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். இந்த வாட்டி நாங்கள் 3 பேர் மட்டும் போகலாம் அப்படின்ட்டு போன வாரமே நினைச்சிருந்தோம். ஆனால் இந்த வாரம் தான் போக முடிஞ்சுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகும். காலையில் போகலான்னு நினைச்சிருந்தோம். அப்புறம் வந்துட்டு அத்தானுக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்ததுனால ஈவினிங்காக போகிறோம். 4:30 மணிக்கு வந்துட்டு நட திறக்கும். சரி, அதனால ஈவினிங்காக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத இன்னைக்கு பிளானு. எத்தனை பேருக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போகும்போது அந்த கோயில் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மலை மேல இருக்கும் அந்த கோயில். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ் வந்துட்டு வச்சுதான் அந்த கோபுரமே வந்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் கோவில். இன்னைக்கு வந்துட்டு இந்த கோயில் நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ரோடு அவ்வளோ அழகா இருக்குல்ல, பார்க்கவே சூப்பரா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பனி மாதிரி தெரிஞ்சது. இவங்க எல்லாம் சொல்றாங்க கிளியரா தெரியுதுன்னு. கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருந்தா கண்ணு போச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்தேன். மேல மேகம் நிறைய இருக்கு. அநேகமா மழை பெய்யும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனா நல்ல சூடுதான். இப்ப 2 நாள் இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு. வீட்டுக்குள்ள ரொம்ப தெரியல, ஆனா வெளியில வந்தா வெயில் தெரியுது. நான் வந்து காலையில வரணும் அப்படிங்கிறதுனால வீட்லயே லஞ்ச் எல்லாம் செஞ்சிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஆனதுனால அதை எடுத்துட்டு வரல. ஸ்நாக் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் ஆப்பிள், சீனி கணக்கு. கோவிலுக்கு வரதுனா சோறா எடுத்துட்டு வந்திருக்கேன். பசிக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் டீயும் போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரிதான். இனிமே இதை குடிச்சிட்டு கோல்டா இருக்குமா ஹாட்டா இருக்குமா? டீ எப்படின்னா கோல்டா இருக்கும். எந்த ஊர் ஹாட் டீ? ஹாட் டீ எப்படி இந்த கோல்டா ஆகுது? சுட சுட ஆவி பறக்க. ஆவி பறக்க. எப்படி இருக்கு டீ? சூப்பரா இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் படி ஏறணும். கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை செட்டு போட்ட மாதிரியே இருக்கும் கோயிலுக்கு. ஆனால் வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீ வச்சுக்கிறியா கொஞ்சம்? ஏன் என்னோட பேக்ல வச்சா எல்லாரும் தானே வாங்கினா கேர்ல போங்க. ஏன் கேர்லா இருக்கிறது என்னடா தப்பு? குக்கிங் வால பண்ண மாட்டேன். ஆனா சம்டைம்ஸ் இன்ட்ரஸ்ட் அம்மா பண்ண வரல. ஆகும்போதே விநாயகர் அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அங்கே போகணும். விநாயகர் சூப்பர். விநாயகர் கும்பிட்டுட்டு நேராக அப்படியே மேலே போக வேண்டியதுதான். அந்த திருசூலம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மேலே பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி. லாஸ்ட் டைம் வரும்போது இருந்த மாதிரியே இருக்குல்ல. அதான் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மழை வரும்னு நினைக்கிறேன். மேலே அப்படியே மேகம் நிறைய வந்திருக்கு. இங்கேயும் வந்துட்டு கோயில் இருக்கு. சிவன். இங்க ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் குகை மாதிரி இருக்கு. எப்பா என்னென்னவோ பண்றா. முருகரோட 6 முகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் அந்த கோபுரம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே ஃபுல்லாக லைட் ஆகும். நைட்டு வந்துட்டு இந்த இடம் இது வரைக்கும் நாங்கள் நைட்டு பார்க்கல. ஆனால் நான் நெட்டில் பார்த்தேன். நைட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக அந்த லைட் செட்டிங். படி ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க, தமிழில் கூட எழுதியிருக்காங்க. பக்தியால் தான் கடவுளை அடைய முடியுமே அன்றி பணத்தால் அல்ல. எனக்கு தெரியாது கொஞ்சம். ஆனா லாஸ்ட் வேர்ட் தெரியும். என்ன? இல்ல. வெரி குட், வெரி குட். அப்புறம் இங்க கூட ஒரு விநாயகர். கீழே இருந்து பார்க்கும்போது பாதி தானே தெரிஞ்சது. இப்போ பாருங்க அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. வீடியோ பார்க்க குட்டியா இருக்கும், ஆனால் செம்ம பெரிய ஃபேஸ் ஆகும். ஆமா, சாமிமா முருகர். இது ஃபுல்லாவே கோல்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உள்ளதான்
சாமி இருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் இங்கே இருக்கும். திருச்செந்தூர் எல்லாத்தோட மினியேச்சர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது கருவறையாக்கும். கருவறையில் தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அறுபடை வீடு எல்லாமே இருக்கும். லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம். இங்கே திருப்பரங்குன்றம். தனிஷ் இங்கே பாரு, திருத்தணி நம்ம போயிருக்கோம் தெரியுமா? இது சுவாமி மலை. ஆமாம், நம்ம திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் அவ்வளோதான் போயிருக்கோம். இது என்ன கோயிலை தான்? கன்னடாவில் எழுதியிருக்காங்க. தனிஷ் அதை ரீட் பண்ண மக்களே. ஸ்ரீ சங்ககிரியா? தனிஷ் சூப்பராக சொல்லிட்டாடா. சூப்பர் சூப்பர். தனிஷ் இப்போ தான் கன்னடா வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கானா, அழகாக ரீட் பண்ணி சொல்லிட்டான். எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க இங்கிலீஷ்லாம், ஆனால் இங்கே போடல, வெறும் கன்னடாவில் தான் இருந்தது. இங்கே வள்ளி தேவையான இடம், முருகர். அழகாக ரீட் பண்ணிட்டான் தனிஷ் ஃபுல்லாகவே. தீர்த்தம் கொடுத்தா குடிச்சிட்டு அது ஆரஞ்சு ஜூஸ்ன்னு நினச்சான் அவன். அது இந்த துளசி தண்ணி கொடுத்தாங்க. துளசி தண்ணி தான் கொடுக்கலாதான். அன்னைக்கு வரும்போது கேசரி எல்லாம் கொடுத்தாங்க. சாமியெல்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, அதனால் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டாச்சு. இனிமேல் தான் வந்துட்டு அநேகமாக கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமையில கண்டிப்பாக வந்துட்டு கூட்டம் இருக்கும். சாமி வந்துட்டு சூப்பராக அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படி தானே தான்? ஆமாம், சூப்பராக இருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இருந்த மனநிலை வேற, இப்போ இருக்கிற மனநிலை வேற. நெக்ஸ்ட் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். அப்படிதானே? ஆமாம். நீ சாமி பார்த்தியா? என்ன வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட? வெரி குட்ரா, வெரி குட்ரா தனிஷ். அப்படிதான் இருக்கணும், சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். பலிக்காது. ஆமா, சரி, அவன் சொல்ல தெரியாம சொல்றான், பலிக்காது. அதனால சொல்லக்கூடாது. சொல்லலாம், வெரி குட், விட்டுரு. சொல்லக்கூடாது, சொல்லலாம். சரிம்மா, பத்திரமா வச்சுக்கடை. சரியா? சரி, ஓகே. எனக்கு வேற பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரியா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் மக்களே. சொல்லக்கூடாது. உங்க அம்மா வேலைக்கு ஆக மாட்டாடா. என்ன நானும் சொல்ல மாட்டேன்ல. இங்க வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை வேற மீட் பண்ணியாச்சு. 3 வருஷம், ஆமா 3 வருஷம் முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோ பார்த்தா அவங்க இது கோயிலுக்கே வந்தாங்களாமா. அவங்க வந்துட்டு பேசிட்டு நீங்க சொல்லி கோயிலுக்கு வந்து கோயிலையும் பார்த்தாச்சு, உங்களையும் பார்த்தாச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. என்னெல்லாம் இன்னைக்கும் பிரசாதம் கிடச்சிருச்சு. அங்கே ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனே கூட நாங்களும் வந்தாச்சு. இன்னைக்கும் பிரசாதம். செம்மையான லொக்கேஷன் தெரியுமா? இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல் சிட்டியே தெரியும். வாசனை செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது சாப்பிட? சூப்பராக இருக்குல்ல? தெரியுறா தனிஷ் தெரியுறா. செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே சின்னதாக காற்றடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. என்ன மேஜிக் காட்டுறீங்க நீங்கள்? அப்படியே நானும் வரட்டா இதே மாதிரி? ஒன்றும் இல்லை பயந்தா கோழி. நான் வரட்டா? நேரம் இருட்ட போகுது. இவ்வளோ நேரம் இங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இங்கேருந்து பார்க்கறதுக்கு சிட்டி அவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமா? அப்படி தானடா? ஆமாம். இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். இறங்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஏறும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நிறைய கொசு கடிக்குது. சரி, ஓகே, நம்ம இனிமேல் வந்துட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. தான் பாருங்க எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாலாம் எடுப்பாங்க, சும்மா எடுத்தேன். நீங்கள் இன்னும் சூப்பராக எடுப்பீங்களா தான்? அப்படியா? செம்மையாக இருக்குது. இதே இதான் ரொம்ப பிடிச்சி. இந்த இடத்துல கலர்லாம் சூப்பராக தெரியுது. ஆமாம், சூரியன் மறைய போகுது, அழகாக இருக்கு பார்க்க. இந்த சூளம் ரொம்ப அழகாக இருக்கும். திரிசூலம் செடிக்கு நடுவில் தெரிஞ்சது. இங்கே அப்படியே தெரியுது அந்த மேகம். சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான்.
கிளம்பியாச்சு வீட்டுக்கு. முருகர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, தரிசனமும் சூப்பரா இருந்தது. மலை மேல இருக்கிறதுனால கோயில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இங்க வந்துட்டு போறதே ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அதனாலதான் இங்க வந்தோம். நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரியா. இந்த முருகர் டெம்பிள் நிறைய தமிழ்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. என்ன வெளியில இருந்தாலும் வரலாம். ஆமா, வெளியில இருந்தாலும் வரலாம் சரியா. நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து கூட வந்துட்டு வந்திருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு, அவங்க கூட நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சும்மா கூகுள் மேப்ல வந்துட்டு ஸ்ரங்ககிரின்னு போட்டீங்கனாலே இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுரும் சரியா. அவ்வளவுதான். இன்னைக்கு vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு இன்னொரு சூப்பரான vlog வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய், குட் நைட்.